எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டரில் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ரிலேஷன்ங்கிறது நீங்கள் +1ல் வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ ஏன்ற செட்டில் வந்து 1 2 3 எலிமெண்ட் இருக்குது. பின்ற செட்டில் வந்து 4 5 6 அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ ஏயும் பியும் வந்து ரிலேட்டடாக இருக்குன்னா ஏ கிராஸ் பி ஆர்டர் பேரை வந்து 1, 4 1, 5 அப்படி எழுதியிருப்போம். ஸோ 1ன்ற நம்பர் வந்து டொமைன், 4ங்கிறது ரேஞ்சு, எக்ஸ் இது எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து ஏதாவது ஒரு கண்டிஷனில் ரிலேட் ஆகிருக்கிறது தான் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1, 4 1, 5 1, 6 2, 4 2, 5 2, 6 3, 4 3, 5 3, 6. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டர் பேர் இதில் எழுதலாம். ஸோ இந்த ஆர்டர் பேரில் வந்து இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து சம் கண்டிஷன்ஸ் படி ரிலேட் ஆயிருந்ததுன்னா அதுதான் ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷனில் நிறைய டைப் இருக்குது. எம்டி ரிலேஷன், யூனிவர்சல் ரிலேஷன், ட்ரிவியல் ரிலேஷன் சொல்லிட்டு. எம்டி ரிலேஷனில் இப்போ இந்த கண்டிஷன்ஸில் இல்லாத நம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா so a relation R in a set A is called empty relation if no element of A is related to any element of A. So that is R equal to null set is a subset of A cross A. So இது வந்து empty relation. Universal relation னா எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த செட்ல இருந்ததுன்னா அது யூனிவர்சல் ரிலேஷன். A relation R in a set A is called universal relation if each element of A is related to every element of A. இல்லை எக்ஸாம்பிள் 1ல வந்து அந்த சம்ல எம்டி ரிலேஷன் யூனிவர்சல் ரிலேஷன் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ ட்ரிவியல் ரிலேஷன்னா எம்டி ரிலேஷன் யூனிவர்சல் ரிலேஷனுக்கு இன்னொரு பேர் ட்ரிவியல் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இப்போ 1 1, 1 இது ஒரு ஆர்டர் பேர். இது மாதிரி 2, 2 சேம் எலிமெண்ட் அந்த செட்ல இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்சிவ். ஸோ a relation R in a set A is said to be an equivalence relation if R is reflexive, symmetric and transitive. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். If A, A belongs to R, then for all A belongs to A, symmetric property. If A1, A2 belongs to R, implies A2, A1 also belongs to R. For all A1, A2 belongs to A, transitive. If A1, A2 belongs to R and if A2 and இதுவும் if condition தான், A2, A3 also belongs to R னா A1, A3 also belongs to R இருக்கணும். ஸோ அதுதான் வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A1, A2, A3 பிலாங்ஸ் டு A. இப்போ ஃபங்க்ஷன்ஸில் நிறைய டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. 1-to-1 ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ எ ஃபங்க்ஷன் f(x2y) இஸ் டிஃபைன் டு பி இப்போ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டர்லாம் +1லேயே படிச்சிருப்பீங்க. So 1-to-1 function f(x2y) is defined to be 1-to-1 or injective. The images of distinct elements of x under f are distinct. For every x1, x2 belongs to x, f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. So an example-க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் y equal to that is f of x equal to x plus 1. So x belongs to natural number. So இப்போ நீ வந்து இப்போ டொமைன் இது ரேஞ்ச் x வேல்யூ, இது f of x வேல்யூ. ஸோ எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இப்போ 1 2 3 4 5ன்னு எடுத்திருக்கேன். இது 1 2 3 4 5. இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1 2. ஸோ 1க்கு வந்து இமேஜ் வந்து 2. 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 1 3 இமேஜ். 3 substitute பண்ணா 3 + 1 4. 4 substitute பண்ணா 4 + 1 5. So every element in the domain has individual image இருக்கு. 1க்கு 2, 2க்கு 3 அது மாதிரி individual distinct image இருந்ததுன்னா that type of function வந்து 1-to-1 function. So many one functionனா இருக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to இப்போ x² கொடுத்துருக்கேன். x belongs to integer, both positive and negative integer எடுத்துக்கலாம். zன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இது வந்து இப்போ -1 -2 0 1 2 இங்கே வந்து -1 -2 -3 0 1 2 3 4லாம் இருக்குன்னா இப்போ நீ -1 வந்து இந்த f of xல xல சப்ஸ்டியூட் பண்ணால் -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1² +1 தான் வரும். ஸோ -1க்கும்
1 தான் வரும். +1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 ஸ்கொயரும் 1 தான். ஸோ இது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன். 2 எலிமெண்ட்க்கும் சேம் இமேஜ் இருந்ததுன்னா அது மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இங்க இந்த இடத்துல இப்போ 4ன்னு இன்னொரு எலிமெண்ட் எடுத்தோம்னா -2 சப்ஸ்டியூட் பண்ணா -2 ஸ்கொயர் பண்ணா 4 தான். ஸோ +2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 4 தான் வரும். ஸோ அது இது வந்து இந்த மாதிரி 2 எலிமெண்ட்க்கு சேம் இமேஜ் இருந்ததுன்னா அது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன். Onto function. A function if x to y is said to be onto or surjective if every element of y is the image of some element of x under f. For every y belongs to capital Y, then there exists an element x in x such that f of x equal to y. So onto a function க்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நம்ம எலிமெண்ட் இப்போ எல்லா நம்பருமே இதுல ஃபில் ஆயிருக்குது. இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கு அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு f of x equal to x plus 1 எடுத்திருக்கோம். ஸோ இங்கே 0லேருந்து 0 1 2 3 4 5 0 x belongs to இன்டிஜரே எடுத்துக்கலாம். ஸோ 0 1 2 3 4 5 இங்கே நான் 0 எடுத்துக்கல. இப்போ 0 + 1 வந்து 1. ஸோ 1 + 1 வந்து இதில் எக்ஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1க்கு 2 2 + 1 3 3 + 1 4 4 + 1 5. ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஆன்டு ஃபங்க்ஷன். சப்போஸ் வந்து f of x x² எடுத்தோம்னா ஒன்லி ஸ்கொயர் நம்பருக்கு மட்டும் தான் ப்ரீ இமேஜ் இருக்கும். நான் ஸ்கொயர் நம்பருக்கு வந்து இமேஜ் இருக்காது. அதெல்லாம் வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் ஆன்டு ஃபங்க்ஷன் வராது. ஸோ இது வந்து இப்போ 1க்கும் ப்ரீ இமேஜ் 0ன்னு இருக்கு, 2க்கு 1ன்னு இருக்கு, 3க்கு 2 இருக்கு. ஸோ 4க்கு எவ்ரி எலிமெண்ட் இந்த இது வந்து டொமைன், இது வந்து ரேஞ்சு. ஸோ எவ்ரி எலிமெண்ட் இந்த இது வந்து கோடொமைன் சொல்லுவாங்க. வர ஆன்சர் தான் ரேஞ்சு. ஸோ கோடொமைன் வந்து இண்டிவிஜுவல் ப்ரீ இமேஜ் இன் டொமைன் இருந்ததுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் onto function. Both 1-to-1 onto-வா இருந்தா அது bijective function. If x tends to y is said to be 1-to-1 and onto. If f is both 1-to-1 and onto, said to be bijective function இருக்கணும்னா 1-to-1 onto-வாவும் இருக்கணும். Composition of function. F tends to A to B, G tends to B to C. F and G வந்து 2 functions இருந்ததுன்னா G dot F is a composition of function. So G dot F equal to A to C. G dot F of X G of F of X ன்னு எழுதலாம். இது எப்படி காம்போசிஷன் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்றதுன்றது சம் போடுறப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். f dot g of x வந்து f of g of x. காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ல 3 டேர்ம்ஸ் எடுத்தோம்னா f g h ன்னு 3 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தோம்னா h dot g dot f இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவலா இருக்கும். பட் இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவலா இருக்காது காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ல. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. h dot g dot f equal to h dot g dot f. Next, invertible function. If x tends to y is said to be invertible and g equal y to x, g dot f equal to ix and f dot g equal to iy. So g of x is inverse of f g of x equal to f inverse of x. So inverse function la idu property g dot f whole inverse equal to f inverse dot g inverse. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் +1 ல படிச்சிருப்பீங்க. இப்போ நான் திருப்பியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐடென்டி ஃபங்க்ஷன்னா இந்த டொமைனும் ரேஞ்சும் சேமா இருக்கும். ஸோ f of x equal to அதுக்கு இதுதான் ஃபங்க்ஷன். f of x equal to xனா 1னா 1ஓட இமேஜ் வந்து 1, 2னா 2 தான் இமேஜ், 3னா 3 தான் இமேஜ், 4னா 4 தான் இமேஜ். ஸோ இண்டிவிஜுவல் இமேஜ் இருந்ததுன்னா இது ஐடென்டி ஃபங்க்ஷன் ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் f of x equal to c for all x belongs to or any real number. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு f of x equal to 4ன்னு எடுத்திருக்கேன். ஸோ டொமைன்ல வந்து 1 2 3 4 5 எல்லா எலிமெண்ட்க்குமே 4 தான் இமேஜ். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன், மாடுலஸ் எக்ஸ் இந்த சிம்பிள் போடணும்.
மைனஸ் எஃப் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 நெகட்டிவ்க்கு மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், பாசிட்டிவ்க்கு ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சிக்னம் ஃபங்க்ஷன்னா என்னன்னா எக்ஸ் லெஸ் தென் 0 0க்கு கீழே உள்ள எல்லா நம்பருக்குமே இமேஜ் வந்து -1 தான் இருக்கும். ஒன்லி -1ன்ற இன்டிஜர் மட்டும் தான் இருக்கும். -2 -3லாம் இமேஜ் இருக்காது. ஸோ -1 -2 -3 நெகட்டிவ் ஆல் நெகட்டிவ் ரியல் நம்பர் கோஸ் டு the image -1 only. 0க்கு வந்து 0 தான் இமேஜ். 1 all positive real, if x greater than 0 all positive real number goes to +1 only. 1 2 3 only 1 தான் வந்து இமேஜ். அது மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 1 தான் இமேஜ். தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து எக்ஸசைஸ் 1.2ல ஃபங்க்ஷன்ஸ்ல இதெல்லாம் 1-to-1 ஃபங்க்ஷன் ஆன்-டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க, செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா இப்போ -1லேருந்து 0க்குள்ள எந்த நம்பர் இருந்தாலும் இந்த -1 தான் ஃபங்க்ஷன். அதே மாதிரி 0 to 1க்குள்ள இருந்தால் 0 தான் இமேஜ். 1லேருந்து 2க்குள்ள எந்த நம்பர் இருந்தாலும் 1 தான் இமேஜ். 2லேருந்து 3க்குள்ள எந்த நம்பர் இருந்தாலும் 2 தான் இமேஜ். ஸோ அது வந்து இப்போ இப்படி எடுத்திருக்க ரியல் நம்பர்ஸ் எல்லா நம்பரும் -1 0 1 2 நடுவில் உள்ள ரியல் நம்பர்ஸ்லாம் எடுத்திருக்க -0.9. இப்போ -1லேருந்து 0 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ். ஸோ இந்த 0.1 வரைக்கும் எல்லா நம்பர்ஸ்க்கும் இமேஜ் வந்து -1 தான். ஸோ அதாவது இப்போ இது பேர் தான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர், பட் -1ன்ற நம்பர் தான் இதுக்கு இமேஜ். ஸோ 0லேருந்து 0.9 வரைக்கும் உள்ள எல்லா நம்பருமே என்ன லெஸ் தென் 1, 1க்கு கீழே உள்ள எல்லா நம்பருமே இமேஜ் வந்து 0 தான். அதே மாதிரி 1லேருந்து 1.9 வரைக்கும் உள்ள எல்லா நம்பருக்கும் இமேஜ் வந்து 1. மாதிரி அதுக்கப்புறமா 2க்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இமேஜ் வந்து 2. ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினேஷன்ஸ் 1-to-1 on-to ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சம் போடுறப்ப திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்லேருந்து நான் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.